இந்த வாரம் வந்து நம்ம இன்விடேஷன் செய்ய போறோம். ஓகேவா? ஸோ இன்விடேஷன். ஓகே, இன்விடேஷன் வந்து நிறைய டைப் ஆஃப் இன்விடேஷன் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம அது ஒவ்வொன்றா பார்ப்போம். ஓகேவா? ஸோ நீங்கள் இன்விடேஷன் செய்யும் பொழுது நம்ம வந்து 2 டைப்ஸாக செய்யலாம். ஒன்று வந்து 1 பேஜாக செய்யலாம். அடுத்து வந்து நம்ம வீடியோஸ் மாரி செய்யலாம். ஓகே, இன்னைக்கு ரெண்டுமே நான் வந்து உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் சொல்லி கொடுப்பேன். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிக்டாக் திறந்தாவே வந்து இந்த இன்விடேஷன் ஒரு இன்விடேஷன் வந்து 25 ரிங்கேட் டு 35 ரிங்கேட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஆமாவா இல்லையா? நிறைய பேர் பார்த்துருப்பீங்க டிக்டாக்ல. ஓகே, ஒரு பர்த்டே இன்விடேஷனாக இருக்கட்டும், உங்கள் வீட்டில் ஏதாவது நடக்கிற ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சைட் இன்கம் மாதிரி. ஓகே, ஸோ நம்ம பார்ப்போம். அடுத்து டீச்சர் அது சம்மந்தமாக உங்களுக்கு சில நோட்ஸ் கொடுப்பேன். ஸோ ஒரு நோட்ஸ் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, so unique and fun ways to celebrate events. Next slide. Hi sister, next slide sister. Okay, so sample invitation. Okay, before நம்ம invitation போறதுக்கு முன்னுக்கு என்னென்ன sample invitationலாம் இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா பர்த்டே இன்விடேஷன். ஓகே, உங்களில் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பர்த்டே இன்விடேஷன் செய்வீங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பர்த்டே இன்விடேஷன். ஓகே, இதுவும் பர்த்டே இன்விடேஷன். இதெல்லாம் வந்து கார்ட் டைப், அதாவது ஒரே ஒரு கார்ட் டைப்பாக தான் இருக்கும், அனிமேஷனாக இருக்காது. ஓகே, வீடியோ டைப்பாக இருக்காது இந்த இன்விடேஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து வெட்டிங் இன்விடேஷன். நம்பர் 1 இஸ் வெட்டிங் இன்விடேஷன், நம்பர் 2 இஸ் கிராஜுவேஷன் இன்விடேஷன். ஓகே, ஸோ இந்த இன்விடேஷன் பார்த்தீங்கன்னாவும் கார்ட் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ லைக் 1 பேஜ் கார்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, இது பாருங்க, இது வந்து என்கேஜ்மெண்ட், வெட்டிங்க்கு, டின்னருக்கு, ஸோ அந்த மாரி செய்கிறது ஒரு இன்விடேஷன். ஒவ்வொரு இன்விடேஷனுக்கும் அதுக்கேற்ற மாதிரி பிக்சர்ஸ் நீங்கள் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பர்த்டேக்கு தான் நம்ம வந்து கேக்கு, ப்ரெசன்ட் பாக்ஸு, ஸோ மஃபின் கேக்கு, ஸோ அந்த மாரி கொடுப்போம். வெட்டிங் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸு, லைக் இந்தியன் வெட்டிங்காக இருந்துச்சுன்னா கோலமு, ஏதாவது அனிமேஷன், மயில், ஸோ அந்த மாரி கொடுக்கணும். ஸோ அப்போ நீங்கள் கொடுக்குற அந்த டீம் சொல்லுவோம்ல, ஒவ்வொரு அந்த இன்விடேஷனுக்கும் நீங்கள் டீம் செட் பண்ணணும். ஒரு வெட்டிங் கார்டில் போயிட்டு நம்ம வந்து கேக்லாம் வைக்கிறது, அது வெட்டிங் கேக்காக இருந்தால் டசன்ட் மேட்டர். இப்போ நார்மலான ஒரு 21st பர்த்டே கேக்கு, ஸோ அதெல்லாம் வச்சோன்னு சொன்னாக்கா அது வந்து சரியாக அமையாது. அப்போ நீங்கள் டீம் பார்த்து தான் நீங்கள் வைக்கக்கூடிய அந்த பிக்சர்ஸ் வந்து மேட்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன். ஓகேவா? உங்கள் வீட்டில் யாராவது கிராஜுவேஷன் கான்வொகேஷன் நடக்க போதா, ஸோ அது சம்மந்தமாக இன்விடேஷன், அவங்களோட பிக்சர்ஸையும் நீங்கள் போடலாம். ஓகேவா? எங்கே நடக்குது, எந்த யூனிவர்சிட்டியில், எத்தனை மணிக்கு, ஓகே, நீங்கள் வந்து இன்வைட் பண்ணுறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட சிஸ்டர்ஸு, பிரதர்ஸு, ரிலேட்டிவ்ஸு, ஸோ அவங்களோட கான்வொகேஷனுக்கு நீங்கள் கூப்பிட்றதுக்கு நீங்கள் வந்து ஒரு கார்ட் மாதிரி செய்யலாம் இன்விடேஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, ஸோ நம்ம இதை லாஸ்ட் வீக் பார்த்துட்டோம். ஓகே, வாட் இஸ் கன்வா? கன்வா இஸ் த ஃப்ரீ டிசைன் டூல். ஓகே, நம்ம போஸ்டர்ஸ், கார்ட், இன்விடேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன். லாஸ்ட் வீக் டீச்சர் வந்து உங்களுக்கு போஸ்டர் கவர் பண்ணிட்டேன். ஓகே, நான் உங்கள் போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஓகே, நான் பிறகு என் ஆஃப் த கிளாஸஸில் நான் காட்டுறேன். ஓகேவா? நிறைய பேர் ரொம்ப அழகாக செஞ்சுருக்கீங்க. சில போஸ்டர்ஸ் வந்து என்னால் அக்சஸ் பண்ண முடியல, ஏன்னா நீங்கள் வந்து எனக்கு பெர்மிஷன் கொடுக்கல. ஸோ வேற ஒரு மெயில்னால அக்சஸ் பண்ண முடியல. எதெல்லாம் என்னால் அக்சஸ் பண்ண முடிஞ்சிச்சோ அதெல்லாம் டீச்சர் பார்த்து வச்சுருக்கேன். ஓகே, தென் கார்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம மெயினாக என்ன பார்க்க போகிறோம்னா கார்ட்ஸும் இன்விடேஷனும். எப்படி ஒரு கார்ட் டைப் செய்யலாம், அதே மாதிரி இன்விடேஷனாக அதை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணலாம், அதுவும் பார்க்க போகிறோம். ப்ரெசன்டேஷன் எஸ் யூஷுவல் நீங்கள் கன்வால செய்திருப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, இதுதான் இன்விடேஷன். இன்னைக்கு நம்மளோட டைட்டில் பார்த்தீங்கன்னா இன்விடேஷன். இதே நீங்கள் ஒரு வெட்டிங் இன்விடேஷனோ இல்லை என்கேஜ்மெண்ட் இன்விடேஷனோ, ஓகே, ஒரு பார்ட்டியோட இன்விடேஷனோ, எதுக்கு வேணாலும் இப்போ நம்ம வந்து இன்விடேஷன் செய்யலாம். ஒரு ஹவுஸ் வார்மிங்கு, ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஸ் கேதரிங்கு, ஓகேங்களா, அப்பாவோட பர்த்டே, அம்மாவோட பர்த்டே, 60 இயர்ஸ் வந்து வெட்டிங் ஆனிவர்சரி,
ஸோ இந்த மாதிரி நிறைய இன்விடேஷன். ஓகே, வெளியே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா முன்னெல்லாம் நம்ம கார்ட் செஞ்சு வெட்டிங் கார்டு, பர்த்டே கார்டு அதெல்லாம் பிரிண்டிங் பண்ணி செய்துட்டு இருந்தோம். இப்ப கால மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாருமே ஃபோன் தான். ஓகே, யாருமே வந்து போய் வீடு வீடா குடுக்குற அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு பழக்கம் வந்து நாளடைவுல குறைஞ்சிட்டு வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்ப எல்லாமே ஃபோன்ல அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிட்டு இன்வைட் பண்ணிருவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். Okay, creating invitation for events. Okay, learning to create digital invitation for birthday, school function or festive events. Okay, ஸோ இன்விடேஷன் எதுக்கு எதுக்கு செய்யலான்னு முதல்ல நான் எக்ஸாம்பிள் காட்டும் போதே சொல்லிட்டேன். நம்ம செய்கிற இந்த இன்விடேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல். ஓகேவா? டிஜிட்டல் இன்விடேஷன். நோட்ஸ் எடுத்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, what is an invitation? Okay, an invitation tell people about an event. Okay, ஏன் நம்ம ஆக்சுவலி ஒரு இன்விடேஷன் செய்கிறோம்னு சொன்னாக்கா, நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. ஸோ அதுக்கு நம்ம இன்வைட் பண்ணுறோம், வாங்க வீட்டுக்குன்ட்டு. ஸோ அதுதான் ஒரு இன்விடேஷன். அப்போ அந்த மாதிரி இன்விடேஷன் நம்ம செய்யும் பொழுது முக்கியமான விஷயங்கள் இருக்கணும். ஓகேவா? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராஜேஷ்க்கு நான் பர்த்டே செய்கிறோம் நம்ம. ஓகே, நம்ம எல்லாரும் சேர்ந்து ராஜேஷ்க்கு பர்த்டே செய்கிறோம். ஓகேவா ராஜேஷ்? ஓகே, அப்போ ராஜேஷோட எப்போ நம்ம பர்த்டே செய்கிறோமோ அந்த டேட்டு நம்ம அங்கே மென்ஷன் பண்ணோம். டேட்டு எழுதாம நீங்க இன்வைட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆயிரும். ஆமாவா இல்லையா? டைம் எத்தனை மணிக்கு அந்த பர்த்டே கட்டிங் கேக் செய்கிறோம். அடுத்து பிளேஸ், எங்க செய்ய போறோம். ஓகேவா? எங்க செய்யறோம். அடுத்து ஈவென்ட். ஈவென்ட் டீட்டெயில்ஸ்னா என்னென்ன மாதிரி ஆக்டிவிட்டி. சில பேர் பார்த்தீங்கன்னா கலர் கோடிங் வைப்பாங்க ட்ரெஸ்ஸுக்கு. ஓகேவா? ட்ரெஸ்ஸுக்கு கலர் கோடிங் இருக்கும். ஓகே, வேற ஸோ வேற மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க அங்க கொடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, டைப்ஸ் ஆஃப் ஈவென்ட் வி கேன் டிசைன் ஃபார். ஓகே, இது நான் முதல் சொன்ன மாதிரி எந்த மாரி ஒரு ஃபங்க்ஷனுக்கோ சரி, ஒரு ஈவென்ட்க்கோ சரி நம்ம வந்து இந்த டிஜிட்டல் ஓகே கார்ட் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்த்டே. ஓகே, ராஜேஷோட பர்த்டேவோ இல்லை நவில் நயானி பர்த்டேவோ, வேற யாரு லவ்னேஷ் பர்த்டே. ஸோ இந்த மாதிரி. அடுத்து ஸ்கூல் ஃபங்க்ஷன். ஓகே, உங்கள் ஸ்கூலில் ஏதாவது ஃபங்க்ஷனு, இப்போ வந்து ரீடிங் சம்மந்தமாக ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் நடக்குது. இப்போ நிறைய காம்படிஷன்லாம் ஸ்கூலில் வந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? சில பேர் பார்த்தீங்கன்னா த பெஸ்ட் ஈவெண்ட்ஸோட கார்ட்ஸ் எல்லாம் செய்ய சொல்லி ஸ்கூலில் சொல்லுவாங்க. ஓகேவா? உங்களுக்கு ஒரு டைம் பீரியட் கொடுப்பாங்க. ஸோ அப்போ ஸ்கூல் ஃபங்க்ஷன் சம்மந்தமாக இப்போ மெர்டேக்கா வரப்போகுது. ஸோ அந்த மெர்டேக்கா சம்மந்தமாக கூட நீங்கள் வந்து கார்ட்ஸ் செய்யலாம். ஓகேவா? அடுத்து ஃபெஸ்டிவல். எல்லா ஃபெஸ்டிவலும் ஓகே, முதல்ல நான் சொன்ன மாதிரி வெட்டிங் ஃபெஸ்டிவலு அல்லது வேற என்ன ஃபெஸ்டிவலு, ஒரு ஒரு டெம்பிளோட ஃபெஸ்டிவல். ஓகே, எனிதிங் இஸ் ஓகே. அடுத்து எனி செலிப்ரேஷன். இந்த ஈவெண்ட்ஸ்க்கு தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது. நவடேஸ் டிஜிட்டல் கார்டு வந்து எல்லா ஈவெண்ட்ஸ்க்கும் செய்யக்கூடிய ஒரு நார்மலாக ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, பார்ட்ஸ் ஆஃப் அ குட் இன்விடேஷன். ஒரு குட் இன்விடேஷன் நம்ம செய்யறோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுல என்னென்ன இருக்கணும்னு சொல்லி ஒரு 6 விஷயம் முக்கியமா இருக்க வேண்டியது. இது நீங்க வந்து டேக் நோட் பண்ணிக்கணும். ஓகே, என்னன்னா நம்பர் 1 டைட்டில். என்ன ஃபங்க்ஷன்? நீங்க ஃபங்க்ஷனே சொல்லாம ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெட்டிங், பர்த்டே, 21st பர்த்டே, இல்லைன்னா 8 years பர்த்டே. ஓகே, அந்த மாதிரி. நேம் ஆஃப் த ஈவென்ட். ஓகே, மேலே டைட்டில் பர்த்டே சொல்லிட்டீங்க. நேம் ஆஃப் த ஈவென்ட் வந்து பர்த்டே செலிப்ரேஷனோ இல்லை யாருக்கு நீங்க செய்யறீங்க. ஓகே, நித்தேஷ்க்கு செய்யறீங்க. ஓகே, நித்தேஷ் தான் ரொம்ப நேரம் சிரிச்சிட்டு இருக்காரு, நான் பார்த்தேன். ஓகே, ஸோ இப்போ நித்தேஷ்க்கு பர்த்டே செய்றீங்க. ஓகே, அப்போ நித்தேஷ் பேரு. டேட் அண்ட் டைம். ஓகே, டேட்டு எப்போ நித்தேஷோட பர்த்டே செய்ய போறோம், எத்தனாம் தேதி செய்ய போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு 10 ஆகஸ்ட் செய்ய போறோம். ஓகே, டைம் எத்தனை மணிக்கு செய்ய போறோம், மார்னிங் செய்ய போறீங்களா, ஈவினிங்கா, இல்லை ஹை டீ மாரி செய்ய போறீங்களா. ஓகே, அது நீங்க டைம் சொல்லணும். அடுத்து பிளேஸ். பிளேஸ் எங்க செய்ய போறீங்க, ஏதாவது ஹோட்டல் பால் ரூம்லையா இல்லை வீட்லையா, அது எல்லாமே நீங்க சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா வேஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ சில பேர் வந்து லிங்க் எல்லாம் காப்பி பேஸ்ட் பண்றாங்க. ஸோ அப்போ லிங்க் வைக்கலாம் நீங்க, இல்லைன்னா கியூஆர் கிரியேட் பண்ணலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா கியூட் டெக்கரேஷன். அதாவது இப்போ ஒரு வெட்டிங் கார்டு அப்படின்னு சொன்னாக்கா அந்த வெட்டிங் கார்டு சம்மந்தப்பட்ட டெக்கரேஷன் அந்த கார்ட்ல இருந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி பர்த்டே செலிப்ரேஷனா இருந்துச்சுன்னா பர்த்டே சம்பந்தமான டெக்கரேஷன் அந்த கார்ட்ல இருக்கணும். கடைசியா உங்களோட நேம். ஓகே, யாரு
இப்போ ஒரு ரியலா ஒரு வெட்டிங் கார்டு குடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஸோ அதுல நீங்க பார்த்தீங்கன்னா, கடைசியா யாரெல்லாம் உங்கள இன்வைட் பண்ணிருக்காங்க. ஸோ உங்க பேர் இருக்கணும். வித் லவ் ராஜேஷ் அண்ட் ஃபேமிலி. ஓகே. வித் லவ் நிதேஷ் அண்ட் ஃபேமிலி. ஸோ அந்த மாரி. ஓகேங்களா? இதுதான் முக்கியமான 6 என்ன சொல்லுவோம் 6 பார்ட்ஸ் ஆஃப் அ குட் இன்விடேஷன். ஓகே. டேக் நோட் பண்ணிக்கங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே. அடுத்து ஸ்டெப் டு கிரியேட் இன்விடேஷன் இன் கன்வா. ஓகே. லாஸ்ட் வீக்கே டீச்சர் உங்களுக்கு டீச் பண்ணிட்டேன். எப்படி வந்து லாகின் பண்ணணும்னு. ஸோ இப்போ இந்த வாரம் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது. பிகாஸ் நெறைய பேர் வந்து நல்ல போஸ்டர்லாம் செஞ்சு அனுப்பியிருக்கீங்க. ஸோ as usual go to Canva, search invitation, pick a template, add your text, decorate with the stickers or image, save or print. ஓகே. இந்த சேவ் பண்றது. நம்ம ஏன் கன்வால இன்விடேஷன் செய்றோம் அப்படின்னு சொன்னா, லாஸ்ட் வீக் நான் சொன்ன மாரி தான். அதுல உள்ள அந்த பிக்சர்ஸ் வந்து பிக்சல் உடையாது. ஸோ இப்ப நீங்க கூகுள்ல இருந்து எடுத்து போடுற நார்மலா முன்னெல்லாம் வேர்ட்ல செய்வாங்க. ஓகே. மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல செய்யும் பொழுது, இல்ல நார்மலான ஒரு பவர் பாயிண்ட்ல செய்யும்போது, அத நம்ம பிரிண்டிங் குடுக்கும்போது அந்த பிக்சர்ஸ் வந்து பிளரா இருக்கும். கிளியரா இருக்காது. ஸோ இப்ப கன்வா வசதி வந்த பிறகு எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ஈஸி ஆயிருச்சு. கையடக்க அளவுல எல்லா பிக்சர்ஸும் நம்மளுக்கு அங்க கிடைக்குது. ஓகேவா? ஸோ அதனால நம்மளுக்கு கிடைக்கிற அந்த பிக்சர்ஸ் ரொம்ப கிளியரா இருக்கும். நல்லா ஸ்டாண்டர்டா இருக்கிறோம். நம்ம செய்ய போற அந்த கார்ட். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே. நான் சொல்லிட்டேன் இது சாம்பிள் இன்விடேஷனு. ஓகே. எக்ஸாம்பிள் பர்த்டே இன்வைட், ஸ்கூல் ஈவென்ட் இன்வைட், ஓகே. ஃபெஸ்டிவல் இன்வைட். நெக்ஸ்ட். Okay. Now let's create together. Okay, birthday invitation. Okay, va? So hands-on activity, open Canva, choose invitation, start editing your design. Okay, I will guide you step by steps. Okay, tips. என்னென்ன டிப்ஸ்னா use bright colors. Okay, make text big and clear. Use cute icon and images. Keep it neat and not too crowded. அப்படின்னா ஒரு இன்விடேஷன்ல நம்ம கதை எழுத போறோம். கதை எழுதணும்னு சொன்னா யாருமே அதை படிக்க மாட்டாங்க. லைக் a போஸ்டர். ஸோ இன்விடேஷன்ல வெரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கணும். என்னென்ன தேவையோ அது மட்டும் தான் இருக்கணும். நீங்க அப்படியே கதை மாரி நெறைய எழுதுனீங்கன்னா, பீப்பிள் டோன்ட் ஹேவ் டைம் டு ரீட் இட். ஓகே. ஸோ அதனால தான் கீப் இட் நீட் அண்ட் நாட் டூ கிரவுடட். ஓகே. ஸோ இப்ப வந்து நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் போலாமா? ஏன் நெறைய பேர் கேமரா தொறக்கல? என்ன செய்றீங்கன்னே தெரியலையே. கேமரா தொறங்க. லவ்னேஷ், நவில். ஓகே. இப்ப நான் வந்து டீச்சர் ஷேர் பண்ண போறேன். என் கூட சேர்ந்து நீங்க ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே. ஓகே. ஸோ திஸ் இஸ் த கன்வா பேஜ். நான் லாஸ்ட் வீக் சொல்லிட்டேன் கன்வா பேஜ். இதெல்லாம் நீங்க செஞ்ச போஸ்டர்ஸ். ஓகேவா? எண்ட் ஆஃப் த கிளாஸ் நான் காட்டுறேன். யாரோடலாம் என்னால அக்சஸ் பண்ண முடிஞ்சுச்சோ அந்த போஸ்டர்ஸ்லாம் என்னோட இதுல இருக்கு. ஓகேங்களா? ஓகே. நவ் தேர் இஸ் a two way. நம்ம வந்து பிரசன்டேஷன்லயும் செய்யலாம். இன்விடேஷன்லயும் செய்யலாம். ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம என்ன செய்வோம்? முதல்ல பிரசன்டேஷன் டைப் போலாம். ஓகே. ஸ்கிரீன் மாறலையா? ஓகே. ஸ்கிரீன் மாறுது. ஓகே. ஸோ நீங்க என்ன செய்யணும்னா, கிரியேட் a டிசைன்ல போயிட்டு இன்விடேஷன். ஓகே. டைப் பண்ணிட்டீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா, லேண்ட்ஸ்கேப், போர்ட்ரேட், ஸ்கொயர், விஷுவல் இன்விடேஷன் போர்ட்ரேட், விஷுவல் இன்விடேஷன் ஸ்கொயர், விஷுவல் இன்விடேஷன் வீடியோ. ஸோ இந்த மாதிரி நெறைய டைப் இருக்கு. உங்க டீச்சர் நான் இன்னைக்கு 1, 2 சொல்லிக் குடுப்பேன். நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது நெறைய அக்சஸ் பண்ணாதான் யூ வில் லேர்ன் a lot. ஓகே. இப்ப நம்ம அத என்ன செய்ய போறோம்னா, இன்விடேஷன்ல நம்ம அத சொன்னேன். ஒண்ணு கார்ட் டைப். அதாவது ஒரே ஒரு கார்ட் மட்டும் நம்ம அனுப்பலாம். இல்லன்னா சிலது பார்த்தீங்கன்னா, வீடியோ மாரி செய்யலாம். ஓகேவா? முதல்ல நான் வந்து உங்களுக்கு கார்ட் டைப் சொல்லிக் குடுத்துர்றேன். ஓகே. ஓகே. இங்க வந்து நீங்க சைஸ் இது பண்ணிக்கலாம். ஓகே. நவ் வி கோயிங் டு டூ பர்த்டே இன்விடேஷன். என் கூடயே சேர்ந்து செய்யுங்க. எண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் நான் உங்கள பார்க்கணும். எது வரைக்கும் செஞ்சிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு. ஓகே. ஸோ எல்லாருக்கும் தெரியுது. ராஜேஷ் எல்லாருக்கும் தெரியுது தானே ராஜேஷ்? ஓகே. குட். ஓகே. நவ் ஏன்னா நான் டீச்சர் வந்து உங்களோட இத மினிமைஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு ஈஸியா இருக்கும். Okay. So now we choose the color first. Okay.
முதல்ல நீங்க என்ன கலர் செட் பண்ண போறீங்க? இந்த பேக்கிரவுண்ட் கலர். ஓகே. பார்த்தீங்கன்னா, இங்க நெறைய கலர்ஸ் இருக்கு. ஓகே. நீங்க இங்க இருந்தும் எடுக்கலாம். பாருங்க. ஓகே. தட்டுனோனே இந்த கலர் போயிடுச்சு. ஓகே. பிடிக்கலையா இந்த கலர்? ஓகே. ஸோ இந்த கலர்ஸ் எடுக்கலாம். அப்படி இல்லையா, நீங்க ஷேப் பை ஷேப் கலர்ஸ் வைக்க போறீங்கன்னு சொன்னாக்கா, லாஸ்ட் வீக் நான் சொன்ன மாரி, இந்த ஷேப்ஸ யூஸ் பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா? இந்த ஷேப்ஸ். ஓகே. இங்க நம்ம கலர் மாத்துவோம். உங்களுக்கு டிஃபரெண்ட் ஷேப் காட்டுறதுக்கு. ஓகே. நவ் யூ சீ. இந்த மாரி. ஓகே. இப்படி ஷேப்ஸாவும் எடுத்துட்டு வரலாம். அது அப் டூ யூ. ஓகே. ஸோ நான் முதல்ல சொன்ன மாரி இத கிளிக் பண்ணிட்டு, இந்த பேக்கிரவுண்ட் கலர்ஸ் இருக்குல்ல, ஸோ இத கிளிக் பண்ணீங்கன்னா, யூ கேன் சேஞ்ச் எனி கலர்ஸ் ஹியர். ஓகே. ஸோ பாருங்க நெறைய இருக்கு. உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணும் பாருங்க. ஓகே. முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப கண்ணு வலிக்கிற மாரி ஸ்ட்ரக்கிங்கான கலர்ஸ்லாம் குடுக்காம, கொஞ்சம் லைக் மேட்ச் பண்ற கலர்ஸ் மாரி. ஓகே. கொஞ்சம் பீஸான கலர்ஸ் அந்த மாரி. ஓகேவா? வி கோ ஃபார் திஸ் கலர். ஓகே. ஓகே. நவ் டன். நான் சொன்னது இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? பர்த்டே கார்ட் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் வி டூ கார்ட் ஃபர்ஸ்ட். ஓகே. பர்த்டே கார்ட்க்கு நம்ம என்னென்னலாம் வைக்க போறோம்? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். எலமெண்ட்ஸ்ல போய் தான் நம்ம என்னென்ன டைப் ஆஃப்ஸ் பிக்சர்ஸோ அதெல்லாம் நம்ம தேடலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன தேடலாம்? எலமெண்ட்ஸ்ல போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பிரசன்ட். பர்த்டே பிரசன்ட்ஸ் தேடலாம். ஓகே. பர்த்டே பிரசன்ட் பார்த்தீங்கன்னா, இங்க நெறைய வந்துருச்சு போட்டோனே. ஓகேவா? ஸோ இது நல்லா இருக்கு. ஓகே. இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி ஒயிட்டா இருக்கு. இத எப்படி ரிமூவ் பண்றது? இருங்க ஒரு ஆள்ட்ட கேள்வி கேட்போம். இத நான் சொல்லிக் குடுத்தேன் லாஸ்ட் வீக் என்ன செய்யணுன்ட்டுன்னு. ஓகே. ராஜேஷ். ராஜேஷ் தான் தெரியிறாரு. பாவம் ராஜேஷ். ஓகே. என்ன செய்யணும்? 1 ஓகே. நான் இங்க ஷோ பண்றேன். எடிட் நம்பர் 1. ஜஸ்ட் ஷோ மீ அண்ட் இனஃப். எடிட் இஸ் நம்பர் 1. பிஜி ரிமூவர் இஸ் நம்பர் 2. ஃபிளிப் இஸ் நம்பர் 3. 3 சாய்ஸஸ்ல இந்த பிரசன்ட் மட்டும் தான் எனக்கு வேணும். பின்னாடி இந்த ஒயிட் கலர்லாம் எனக்கு வேணாம். என்ன செய்யணும்? 1ஆ 2ஆ 3ஆ? ராஜேஷ் இஸ் 2. ஓகே. வேற? கேமரா நீங்க தொறந்தா தான் தெரியும் டீச்சர் ஆன்சர். ஓகே. யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட் ஐயா. ஓகே. ஸோ நம்பர் 2 பிஜி ரிமூவர். அது நீங்க மறக்கக்கூடாது. ஓகே. ஸோ பிஜி ரிமூவர்ல இந்த படத்த நம்ம கிளிக் பண்ணிட்டு இது தட்டணும். ஓகே. அப்ப நம்மளுக்கு பிரசன்ட்ஸ் மட்டும் அடிச்சு பாருங்க. ஸோ நீங்க பிரசன்ட்ஸ எந்த பக்கம் வேணாலும் வைக்கலாம். அக்கார்டிங் டூ யூ. ஓகே. இத நீங்க டூப்ளிகேட் பண்ணுனாக்கா டபுளா கிடைக்கும். ஓகே. யூ சி இதான் டூப்ளிகேட். ஸோ அந்த டூப்ளிகேட்டோட ஃபங்ஷன் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஓகே. இல்ல எனக்கு வேணாம். ஒரு டைப் மட்டும் போதும் அப்படின்னாலும் அப் டூ யூ. ஓகே. இங்க பின்னாடி எடுத்துடலாம். ஓகே. நவ் இப்ப அடுத்து நம்ம தேட போறோம். என்ன தேடலாம்? கேக். ஏன்னா நான் சொன்னேன்ல இது பர்த்டே ஈவென்ட்னால பர்த்டே டீமுக்கு என்னென்ன தேவையோ அத மட்டும் தான் நம்ம வைக்கணும். ஸோ இதுல கிராஃபிக்ஸ் இருக்கு, ஃபோட்டோஸ் இருக்கு. ஓகே. நம்ம வெறும் கார்ட் மட்டும் தான் செய்றோம். ஸோ அதனால வி டோன்ட் கோ ஃபார் வீடியோஸ். ஃப்ரேம்ஸ் வேணா நீங்க எடுத்துக்கலாம். ஓகே. இந்த ஃப்ரேம்ஸ்லாம் லாஸ்ட் வீக் நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்தேன். ஓகே. கிராஃபிக் கேக்னா இந்த மாரி கார்ட்டூன் டைப்ல இருக்கும். ரியல் ஃபோட்டோஸ் போனீங்கன்னு சொன்னாக்கா இந்த மாரி கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே. இப்ப நம்ம வந்து ராஜேஷ்கே பர்த்டே செஞ்சுருவோமே. ஓகேவா? ஸோ கேக் சூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ பிஜி ரிமூவர். ஓகே. கேக் மட்டும் கிடைச்சிருச்சு. சரி வேற கேக் போலாம். நெறைய டைப் ஆஃப் கேக் இருக்கு. நீங்க சூஸ் பண்ணலாம். ஓகே. வி கோ திஸ். ஓகே. ஸோ நவ் பிஜி ரிமூவர். ஓகே. இத நம்ம வந்து ஃபுல் பேஜுக்கு கொண்டு வரலாம். ஓகே. ஓகே. ஃபுல் பேஜ் வந்துருச்சு. சென்டர்ல வைக்கலாம். அப் டூ யூவா? ஓகே. சென்டர்ல வச்சுருவோம். இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாரி லேயர் பிரிங் டூ ஃபோன். அப்படின்னா மின்னுக்கு வந்துரும் இந்த பிரசன்ட். அப்ப இந்த கேக் நம்ம என்ன செய்யலாம்னா, டிரான்ஸ்பரன்சி லாஸ்ட் வீக் நான் சொல்லிக் குடுத்தேன். டிரான்ஸ்பரன்சி நீங்க பாருங்க டீச்சர் இத கிளிக் பண்ண பின்னாடி போகுது. அதோட டிரான்ஸ்பரன்ஸ் பாருங்க. ஓகே. ஸோ டிரான்ஸ்பரன்சி. ஓகே டன். ஓகே. வேற என்னது? கப்ஸ் கேக் வைக்கலாம். ஆமாவா இல்லையா? கப் கேக்ஸ்.
ஓகே. ஓகே, கப் கேக். நீங்க அப்படியே சின்ன சின்னதா அடுக்குற மாரி செய்யலாம். அப் டூ யூ இந்த கப் கேக் பிடிக்கல. ஐ வாண்ட் டூ சேஞ்ச் த கலர். கேன் நோ இஷ்யூ பாருங்க. கலர் மாறுது பார்த்தீங்களா? தெரியுதா? ஸோ, ஆ இந்த கலரையும் நீங்க மாத்தணும். அப்பதான் ரியல் கலர் மாறும். ம். ஸோ ப்ரவுன்னா ப்ரவுன், பிளாக்னா பிளாக். ஓகே. ஸோ, இத நம்ம என்ன செய்ய போறோம்? ட்ரான்ஸ்பரன்சி செட் பண்ண போறோம். ஓகே. Now make it small. இதெல்லாம் ஜஸ்ட் an ஐடியா. அப் டு யூ. யூ கேன் டூ. நீங்க எப்படி வேணாலும் செய்யலாம். ஓகே. நான் டூப்ளிகேட். மேல பெருசு, கீழ சின்னது அப்படி கூட யூ கேன் செட். ஓகே. ஓகே நவ் டெக்ஸ்ட். ஓகே. டெக்ஸ்ட் வந்து நான் மொத சொன்ன மாரி உங்கள்ட்ட என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கணும்னு சொன்னேன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன இது ஈவென்ட் சொல்லி நீங்க சொல்லணும். ஸோ திஸ் இஸ் அ பர்த்டே invitation. So birthday invitation or birthday celebration. Birthday celebrations. ஓகே. பர்த்டே செலிப்ரேஷன். ஓகே. யாருக்கு அதெல்லாம் நம்ம பிறகு வருவோம். மொத டைட்டில் ஈவென்ட் நேம் ஃபிக்ஸ் பண்ணிருவோம். ஓகே. இந்த லெட்டர்ஸ் வந்து யூ கேன் சேஞ்ச் இட் ஹியர். என்ன லெட்டர்ஸ் உங்களுக்கு வேணுமோ அத நீங்க சேஞ்ச் பண்ணலாம். ஓகே. நம்ம இங்க லெட்டர்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். ம். ஸோ உங்களோட கார்ட் வந்து நல்லா அழகா இருக்கணும்னு சொன்னோம்னா, நீங்க சூஸ் பண்ற லெட்டர்ஸ் ரொம்ப ப்ளே ரோல் பண்ணும். ஓகே. ஸோ பர்த்டே செலிப்ரேஷன். ஓகே டன். ஓகே. சைஸ் உங்களுக்கு தெரியும். ஓகே. சைஸ் இது ஸ்மால் சைஸ். இல்ல எனக்கு வந்து அப் அண்ட் டவுன் வேணும்னாலும் கேன். நோ இஷ்யூ. ஓகே. யோர் விஷஸ் நீங்க எப்படி செய்ய போறீங்க. ஓகே. இது நான் ஸ்பேசிங் லாஸ்ட் வீக் சொல்லிக் குடுத்தேன். when you use these for example பாருங்க நான் இங்க வச்சு செய்றேன். Okay, will you do it here? ஓகே. ஸோ ஸ்பேசிங் பார்த்தீங்கன்னா தெரியுதா? கீழ இங்க அது ஸ்பேஸு இது லெட்டர் மேல கீழ. ஓகே. ஸோ திஸ் இஸ் பர்த்டே செலிப்ரேஷன். இதுக்கும் நீங்க ட்ரான்ஸ்பரன்சி செட் பண்ணலாம். ஓகே. ரொம்ப பிளரா குடுக்க முடியாது. ஏன்னா இதான் டைட்டில். ஓகே. ஓகே டன். பர்த்டே செலிப்ரேஷன். இல்ல மேல வைக்கிறனாலும் மேல வைக்கலாம். அப் டு யூ ஓகே. யாரோட பர்த்டே அது கட்டாயமா சொல்லணும். இப்ப நம்ம ராஜேஷ்க்கு தான் பர்த்டே கார்ட் செய்றோம். அப்ப ராஜேஷோட நேம். ஓகே. ராஜேஷ். ராஜேஷ் பாய். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே. நம்ம இங்க கேக்ல ஒண்ணு நோட்டீஸ் பண்ணல. பார்த்தீங்களா? பின்னாடி 1 இருக்கு. 1ன்னா என்னது? ராஜேஷ்க்கு 1 இயரா? ஸோ அப்ப நீங்க என்ன செய்யணும்? இந்த கேக் யூஸ் பண்ண முடியாது. ஆமாவா இல்லையா? சரி குறைக்கணும் ராஜேஷ். ஆ ஸோ இதெல்லாம் நீங்க பார்க்கணும். ஸோ வி ரிமூவ் தீஸ். வி ஆட் another cake. பர்த்டே கேக். இது எல்லாமே பார்ப்பாங்க. நீங்க நினைக்காதீங்க பீப்பிள் ஓன்ட் see anything. எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஸோ நீங்க வைக்கிறது அந்த பிக்சர்ஸ் வந்து ப்ளே ரோல் பண்ணும். ராஜேஷ்க்கு நல்லா பெரிய கேக்கா எடுக்கலாமா? Okay, we see this. Okay, BG remover. ஓகே. இது வந்து நீங்க என்ன செய்யணும்னா, முதல்ல ஓகே இந்த மாரி க்ராப் பண்ற மாதிரி செய்துட்டு தான் என்லார்ஜ் பண்ணணும். ஓகே. ஸோ இப்ப இத நம்ம என்ன செய்ய போறோம்? லேயர் பண்ண போறோம். லேயர் டூ சென்ட் பேக்வர்ட். ஓகே. சென்ட் டூ பேக் செஞ்சுட்டோம். ஓகே. இந்த கேக் நல்லா இருக்கு பார்க்க. ஸோ அப்படி க்ராப் பண்றதா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே சொல்லிக் குடுத்துருக்கேன். க்ராப் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ராலாம் வெளியாயிரும். ஓகே. மேல இருந்து கீழ எல்லாம் க்ராப் பண்ணலாம். ஓகே டன். ஓகே நான் ஓகே. பேரு வந்து நம்ம இப்ப என்ன செய்ய போறோம்? ஃபாண்ட் மாத்த போறோம்.
ஓகே, வி சேஞ்ச் ஃபோனு. ஓகே, என்ன ஃபோன் வைக்கலாம்? பர்த்டே கார்ட்ஸ்லாம் வந்து நீங்க ரொம்ப டூ ஃபார்மலா பாருங்க. டைம்ஸ் நியூ ரோமன் அதெல்லாம் வைக்க முடியாது. ஏன்னா, அதெல்லாம் டூ ஃபார்மலா இருக்கும். கொஞ்சம் நல்ல அழகான எழுத்துக்கள்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா, அட்ராக்டிவா இருக்கும். ஓகேவா? ஓகே. ஓகே. ஸோ, ராஜேஷ் பாய் பேர் வச்சாச்சு. யாருக்கு பர்த்டே தெரிஞ்சாச்சு. நீங்க எங்க வேணாலும் வைக்கலாம் அத. நோ இஷ்யூ ராஜேஷ் பாய். வி கேன் சேஞ்ச் கலர் டெக்ஸ்ட் கலர். ஒயிட் கலர் வச்சுட்டு இங்க வைக்கலாம். அப் டூ யூ பேர் ஆனா தெரியணும். ஓகே, ராஜேஷ் பாய். ஓகே, யாருக்கு? ராஜேஷ்க்கு. ஸோ ராஜேஷ் பாய். சில பேர் பார்த்தீங்கன்னா குயின் வைப்பாங்க, பிரின்ஸ் வைப்பாங்க. ஸோ அப் டு யூ. நீங்க எப்படி வேணாலும் பிரின்ஸ் வைக்கலாம், பிரின்சஸ் வைப்பாங்க, பிரின்சஸ் மாளவிகா இல்ல பிரின்ஸ் ராஜேஷ். அது அப் டு யூ. நீங்க எப்படி வேணா செட் பண்ணலாம். நம்ம வந்து ராஜேஷ் பாய்னு வச்சிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட். இப்ப டேட், டைம், எங்க ஈவென்ட் நடக்குது அதை நம்ம செட் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நெக்ஸ்ட் வீக்கு சும்மா செய்கிற மாதிரி வச்சுக்கோமே. ஸோ 18 ஆஃப் ஆகஸ்ட் 2025. நீங்கள் ஒன்று ஒன்றானும் செய்யலாம். ஓகே, ஒன் பை ஒன் யூ கேன் டூ. இல்லைனா நீங்கள் மூணுமே ஒரு டைமில் செஞ்சிடலாம். ஓகே, ஃபோன் வந்து அப்போ நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஒன் டைம் செஞ்சிட்டிங்கன்னா ஓகே சியா. ஓகே, நெக்ஸ்ட் டேட், டைம் 7:30 p.m. Okay, next. Place or venue. Okay. Place. Arena ballroom. Okay, va? Okay, va, Rajesh. Okay. Arena ballroom in the hotel. For example, வந்து ஏதாவது ஒரு hotel. Okay. W hotel. For example, okay. Arena ballroom W hotel. ஓகே, இதை நம்ம வந்து சின்னதாக்க போகிறோம். Let's see. Okay. ஸோ இப்போ கலர் பார்ப்போம். ஓகே ஓகே, ஃபோன்ஸ் வந்து நீங்கள் மாற்றுறதுனா மாற்றிக்கலாம். எந்த ஃபோன்ஸ் உங்களுக்கு வேணுமோ மாற்றிக்கலாம். ஒன்று ஒன்றா நீங்கள் ஃபோன்ஸ் மாற்ற போகிறீங்கன்னா கிளிக்கை ஹைலைட் பண்ணிவிட்டு சேஞ்ச் த ஃபோன்ஸ். ஓகே, சேஞ்ச் த ஃபோன்ஸ். ஹைலைட் அண்ட் சேஞ்ச் த ஃபோன். ஓகே ஓகே, ஹைலைட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோன் மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இந்த ஃபோன் தான் வைக்கிறோம். ஓகே, ஸோ ஓகே ஓகே, பர்த்டே செலிப்ரேஷன் டீம் கொடுத்துட்டோம். யாருக்கு? ராஜேஷ் பாய்க்கு. when is it, date, time, place. very short and sweet. okay, we cannot write story all. உள்ள போய் ஸ்டோரிலாம் எழுதிட்டு இருக்க முடியாது. okay, now at last with love. with love யாரு? ராஜேஷோட பேரண்ட்ஸா இருக்கலாம். okay okay, with love. okay, now with love. okay, for example இப்போ நான் செய்யறதுனால ஃபார் எக்ஸாம்பிள் ராஜேஷ். ஓகே, சுமதி டீச்சர். இப்போ நான் தான் உங்களை கூப்பிடுறேன். யாரோட பர்த்டேக்கு? ஐ எம் இன்வைட்டிங் யூ ஆல் ஃபார் ராஜேஷ் பர்த்டே. ஓகே, ஸோ வித் லவ் சுமதி டீச்சர். ஓகே, ஸோ
highlight again to change the font size and font colors. You can choose any fonts, doesn't matter. Okay. Okay, done. இது நீங்க எந்த பக்கம் வேணாலும் எடுத்துட்டு வரலாம். Okay, done. Okay. Okay. So இது ஒரு சிம்பிள் இன்விடேஷன். ஓகேவா? வெரி சிம்பிள் இன்விடேஷன். இதுல இந்த பிக்சர்ஸ் எல்லாம் வந்து நீங்க அனிமேஷன் செய்யலாம். நோ இஷ்யூ. ஓகே. பட் when you send as a card அந்த அனிமேஷன் வந்து பாருங்க. ஓகே. ஓகே. பாப். நீங்க இந்த அனிமேஷன் குடுத்துட்டா இத வந்து வீடியோவா சேவ் பண்ணணும். ஏன்னா நீங்க கார்ட்டா சேவ் பண்ணீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு இந்த அனிமேஷன் கிடைக்காது. ஓகே. தெரியுதா ராஜேஷ் டீச்சர் செய்யறது? Can see ya? Okay, ஐயா. Thank you. ஓகே. At last இந்த அனிமேஷன் செய்யுங்க. ஓகே. எல்லாத்தையும் செட் பண்ணிட்ட பிறகு at last you do the animation. Okay, done. Okay, see ya. ஓகே. இத நீங்க கார்ட்டா கூட சேவ் பண்ணலாம். ஓகே. அடுத்து நான் உங்களுக்கு மியூசிக் போடுறதெல்லாம் சொல்லிக் கொடுப்பேன் டீச்சர். ஸோ we going to save this as a cut. ஓகே. முதல்ல நான் சொன்ன மாதிரி ஷேர், டவுன்லோட். இப்போ ஏன் இது MP4 வீடியோவா வந்துச்சுன்னா நம்ம அனிமேஷன் போட்டுட்டோம். ஓகே. now never mind. We save as a PNG for best complex images. Okay, PNG, download. ஓகே. ஸோ நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னு சொன்னா இதே மாரி பிக்சர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். கட். ஓகே. இது ஒன் டைப் ஆஃப் கட். ஓகே, டன். கிளியர்? கிளியர்? ஓகே. தம்ஸ் அப் காட்டுங்க. இது வரைக்கும் எனக்கு விளங்கிடுச்சு டீச்சர் அப்படின்னு சொல்லி தம்ஸ். ஓகே ராஜேஷ். ஓகே, டன். ஓகே, வெரி குட். ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் இன்வெர்ட். இது வந்து கார்ட் டைப். ஓகே. கார்ட் டைப்னா ஜஸ்ட் ஒரு கார்ட் மாதிரி தான் இருக்கும். ஓகே. அடுத்து நம்ம வந்து கொஞ்சம் சாங்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா ஒன்று செய்ய போறோம். ஓகேவா? ஸோ ஓகே, திஸ் இஸ் வெரி சிம்பிள் ஒன். ஓகே. நம்ம இது வந்து 3-2 பேஜஸ்ல கூட செய்யலாம். அப் டு யூ. இஃப் யூ வாண்ட் டு டூ வீடியோ. ஓகே. அந்த மாதிரி இதில் நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரு வெட்டிங் இன்விடேஷன் செய்ய போறோம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் கலர்ஸ். வி சூஸ் த கலர். ஓகே. ஏதாவது ஒரு கலர் பேக்ரவுண்ட் நம்ம சூஸ் பண்ணிடுவோம். ஓகே, டன். ஓகே. இது ஃபர்ஸ்ட் பேஜ். அப்போ ஃபர்ஸ்ட் பேஜில் என்ன செய்ய போறோம்? அதை ஓப்பன் பண்ற மாதிரி ஒரு கர்டன் செய்யலாமா? ஓகே. ஓப்பன் பண்ற மாதிரி ஒரு கர்டன் செய்ய போறோம். ஓகே. என்ன செய்ய போறோம்? மார்க் பண்ணிங்க. என்ன நான் நோட்ஸ் எடுக்கணுமோ எல்லாத்தையும் யூ ஆல் மார்க். கர்டன்ஸ் எலிமெண்ட்ஸ்ல தான் எடுக்கணும். இதை நான் டீச்சர் லாஸ்ட் வீக் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே. இங்க பாத்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் கர்டன்ஸ் இருக்கு. ஓகே. நம்ம வந்து இப்போ கர்டனை வந்து எல்லாம் திறக்கிற மாதிரிலாம் செய்ய போறோம். ஓகேவா? ஸோ ஐ கோ நம்பர் 1. ஓகே. இப்போ கர்டன்ஸ் எடுத்துட்டேன். ஓகே. இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி காட்டு தான் விரும்புறாங்க. வி சி. ஓகே. வாட் வி கோயிங் டு டூ? வி கோயிங் டு செட். ஓகே, டன். நீங்க இந்த கர்டன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கலாம். நோ இஷ்யூ. ஸோ தட் ஏன் டீச்சர் இதை சொல்றேன்னு பிறகு சொல்றேன். ஓகே. நவ் வி மேக் இட் ஆஃப். ஓகே, ஆஃப். ஓகே, டன். ஓகே. இப்போ டூப்ளிகேட். டூப்ளிகேட்னா இந்த சைட். ஆஃப். ஓகே. விளங்குதா? ஐ ரிப்பீட். ஓகே. ஒரு கர்டன் டீச்சர் சூஸ் பண்ணேன். அந்த கர்டனை ஆஃப் எடுத்து வந்துட்டேன் என்னோட பேஜில், என்னோட இன்விடேஷன் கார்ட்டில். தென் அந்த கர்டனை கிளிக் பண்ணிட்டு டீச்சர் வந்து டூப்ளிகேட் பண்ணேன். ஏன் டூப்ளிகேட் செய்யணும்னா உங்களுக்கு அதே சைஸஸ்ல இந்த பக்கம் கிடைக்கும். இல்லைன்னா உங்களுக்கு சைஸஸ் கொஞ்சம் வந்து ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக இருக்கும். வெரி ஈஸி. யூ டூப்ளிகேட். ஓகே. நவ் யூ சி கர்டன். ஓகே. நடுவில் இந்த லைன் பின்னாடி அது இந்த தெரியாம இந்த கர்டனை வச்சு மறைச்சிட்டோம். ஓகே, டன். இதான் ஃபர்ஸ்ட் பேஜ். அப்ப இந்த கர்டனை திறக்க வைக்க போறோம். ராஜேஷ், ஓகே, எப்படி திறக்க வைக்கிறதுன்னு. I mean, you're going to open the curtain. Okay, now you click this, go to animation. Okay.
இங்க பார்த்தீங்கன்னா பேஜ், ஃபோட்டோ 2 இருக்கு. ஸோ ப்ளீஸ் டேக் நோட் மை டியர் ஸ்டூடண்ட். பேஜ் வந்து பார்த்தீங்களா? நான் செய்ய செய்ய பார்த்தீங்களா? இந்த மாரி வருது. இப்ப நம்ப கர்ட்டன தொறக்க போறோம். இந்த பி இருக்குல்ல? ஸோ கிரியேட் அன் அனிமேஷன் வந்துருச்சா? பார்த்தீங்களா? ஸோ அந்த பி இங்க நகர ஆரம்பிச்சோனே, இங்க பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ லைன் அதுவே நமக்கு கிளிக் பண்ணிரும். டீச்சர் மவுஸ் கிளிக் பண்ணவே இல்ல. அதுவே கிளிக் பண்ணிருச்சு. ஸோ இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த ப்ளூ லைன் இப்படி வச்சு இந்த கர்ட்டன மெதுவா தொறக்க போறோம். டீச்சர் கர்ட்டன் தொறக்கிறேன். இத நீங்க ஃபாஸ்ட்டாவும் தொறக்கலாம், மெதுவாவும் தொறக்கலாம். ஓகே டன். சி? ஓகே. இத ஒரிஜினல் ஒரிஜினலாவும் செட் பண்ணலாம். ஸ்மூத்தா வைக்கலாம். ஸ்மூத்னா பாருங்க. இது ஸ்மூத். இது ஸ்டெடி. இது ஒரிஜினல். இதுல ஸ்பீட் கூட நீங்க வைக்கலாங்க பாருங்க. வேகமா இது வேகமா போகுது. இன்னும் ஸ்பீட். இன்னும் வேகமா வேணும். இன்னும் வேகமா வேணும். அப்பன்னா நம்ம கர்ட்டனே வைக்க வேணாம். ஏன்னா ஃபாஸ்ட்டா போயிருச்சுன்னா, உள்ள ஈவென்ட் நம்மளுக்கு டக்குன்னு தெரிஞ்சிரும். ஸோ ஸ்பீட் வந்து நான் லெஸ் பண்ணிட்டேன். இங்க நான் ஒரிஜினல் வச்சுட்டேன். ஓகே டன். ஒரு சைட் கர்ட்டன நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இன்னொரு சைட் கர்ட்டன நம்ம கிளிக் பண்ணணும். சியா இங்க கிளிக் பண்ண கையோடையே இந்த பி இங்க வந்துரும். ஓகே? அப்ப இப்ப இந்த சைட் கர்ட்டன நம்ம ஓப்பன் பண்ண போறோம். சியா we going to open this side curtain. ஸ்லோவா இந்த லைன் என்ன காட்டுதுன்னாக்கா, நீங்க கர்ட்டன நேரா தொறக்குறீங்களா? இல்ல மேல கீழ தொறக்குறீங்களா? சைடா கொண்டு போறீங்களா? அப்படின்றத காட்டுது. Now you see. Teacher already opened the curtain. Okay, I play for you. See, this is the video. Okay, done. Let me close this. Okay, now. Okay. ஸோ இப்ப நம்ம கர்ட்டன்ஸ் எல்லாம் தொறந்துட்டோம். இப்ப இன்விடேஷனுக்கு இது ஃபர்ஸ்ட் பேஜா? ஓகே, now we go to செகண்ட் பேஜ். ஓகே, இப்ப செகண்ட் பேஜ்ல இப்பதான் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் குடுக்க போறோம். ஐ மீன் நம்ம என்னத்துக்கு செய்றோம்? இப்ப நம்ம ஏன் அந்த கர்ட்டன்ஸ்லாம் செட் பண்ணோம்? ஓகே. ஏன் இந்த கர்ட்டன்ஸ்லாம் செட் பண்ணோம்னு சொன்னாக்கா, ஒரு வெட்டிங் இன்விடேஷன் செய்ய போறோம். அதனால தான் கர்ட்டன்ஸ் செட் பண்ணோம். இப்ப நோட் பண்ணிக்கங்க. டேக் நோட். இஃப் யூ வாண்ட் டு டூ வீடியோ ஆஸ் அ வீடியோ அனிமேஷன், நீங்க வந்து பேஜ் பை பேஜா தான் செய்யணும். ரொம்ப பேஜ்லாம் வேணாம். ஜஸ்ட் 3 பேஜஸ் ஜஸ்ட் நைஸ். 1 பேஜ் வி டன். முகப்பு சொல்லுவோம்ல. ஓகே டன். நம்பர் 2 கான்டென்ட். ஓகே. இப்ப வெட்டிங் இன்விடேஷன்னால உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். வெட்டிங் இன்விடேஷன்னா நம்ம என்னென்ன வைப்போம்? இந்தியன் வெட்டிங்ல okay, for example banana tree graphic for photos. Okay, we go for graphic. டீச்சர் பார்க்குறேன் எந்த பனானா ட்ரீ நல்லா இருக்கு அப்படின்றது. ஓகே, we take this. இல்ல டீச்சர் எனக்கு இது பிடிக்கல. ஐ வாண்ட் டு சேஞ்ச். நெவர் மைண்ட். இது உங்களோட வெட்டிங் கார்டு. யூ கேன் சேஞ்ச். நோ இஷ்யூ. ரைட்டா? இந்த அண்டோ பண்றதுலாம் தெரியுங்க. இது அண்டோ. யூ கேன் கோ டு பேக். Okay, for example. Okay, now we're going to duplicate another side. Okay, இப்ப இதுல இந்த வாழைத்தாறு பாத்தீங்கன்னா on your left. இப்ப இந்த வாழைத்தாறு எனக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல வேணும் டீச்சர். கேன், நோ இஷ்யூ. ஃபிளிப். ஓகே, அந்த சைடு வாழைத்தாறு மாறிச்சு பாத்தீங்களா? ஓகே, see I repeat. இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற வாழைத்தாறு வந்து எனக்கு அந்த சைட் வேணும் டீச்சர். சாரி, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற அந்த வாழைத்தாறு வந்து
எனக்கு ரைட்ல வேணும் டீச்சர். ஓகே, யூ ஃபிளிப். ஓகே, ஓகே, டன். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வேற என்ன வைக்கலாம்? காலம். ஓகே, நடுவுல வந்து நீங்க வந்து காலம் வைக்கலாம். ஓகே, ஓகே, இதுல வந்து இந்த சைட்ல நீங்க வைக்கிறது எது வேணாலும் வைக்கலாம் ஈஸியா. இதை வச்சுட்டு அது மேல கூட இது வைக்கலாம். ஓகே, ஓகே, ஒவ்வொன்றுக்கும் நம்ம அனிமேஷன் செட் பண்ணுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் வி செட் அனிமேஷனை. ஓகே, இந்த பட்டு வச்சுட்டோம். ஓகே, நான் ஃபார் திஸ் பனானா ட்ரீ அதே பென் யூஸ் பண்ணுறோம். அது வந்து ஓகே, டன். இது ரொட்டேட் பண்ணுற மாதிரி சரிங்களா? ரொட்டேட்டட். இந்த பின்னாடி இருக்கிற காலத்துக்கு வந்து பாப் வச்சுட்டோம். இது ரொட்டேட் பண்ணுது. ஓகே, நான் ஓகே, இது வைக்கிறோமா? மேலே வைக்க போகிறோமா? கேன், நோ ப்ராப்ளம். ஓகே, ஆனால் நீங்கள் சின்னதாக்கணும். ரொம்ப டூ மெனியும் கொடுக்கக்கூடாது. இது ரொம்ப காடியாக இருக்குது. ஸோ வி ரிமூவ் இட். ஓகே, இது லுக் சிம்பிள். நீங்க என்ன தேடுறீங்கன்னு பொறுத்து இருக்கு. பாருங்க, காலமே எவ்வளோ டைப் ஆஃப் காலம் இருக்கு. நீங்க வெறும் காலம் தட்டிடாதீங்க. வெறும் காலம் தட்டினீங்கன்னா பாருங்க என்ன காலம் கிடைக்குது. ஸ்விம்மிங் பூல் தான் கிடைக்கும். ஓகே, யூ கோ ஃபார் காலம் இந்தியா. ஓகே, ஸோ இந்த மாதிரி இதுலேயும் நிறைய இருக்கு பாருங்க. ஓகே, ஸோ இப்போ டீச்சருக்கு இது வேணாம். ஓகே, ரொம்ப இருக்கு. ஓகேண்ணா, இப்போ நம்ம செட் பண்ண போகிறோம். ஓகே, யாருக்கு வெட்டிங்ஸ்? முதல்ல இது என்னது? வெட்டிங் இன்விடேஷன். வெட்டிங் invitation. Okay, now we set here wedding invitation. Change the font. Okay, font மாத்த போறோம். Okay, நீங்க கொடுக்குற கலர்ஸ் வந்து அந்த இன்விடேஷன் கார்டுக்கு மேட்சிங் பண்ற மாதிரி இருக்கணும். Don't simply give so much of colors. Okay, now done. Wedding invitation. Okay, இப்போ யாருக்கு கல்யாணம்ன்றதை நம்ம சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, ஒரு மேனோட பேரு விமல். விமல் வேட்ஸ் ராணி. எக்ஸாம்பிள்ஸ் தான். இந்த வெயிட்ஸ் வந்து நீங்கள் கேபிட்டல் கொடுக்குறதுனாலும் ஓகே கேன் கிவ். இல்லை ஃபுல்லாகவே எல்லா பேரையும் நீங்கள் கேபிட்டல் கொடுக்குற போகிறீங்களா? அப் டு யூ. அப் டு யூ. We change fonts. Okay, done. பேரு. ஓகே, ஓகே, இந்த வெயிட்ஸை மட்டும் நான் வேற கலர் கொடுக்குறேன். கேன் எனி கலர் யூ கேன் கிவ். Okay, we make it as a center. Okay, done. இப்போ இதில் ஸ்பேசிங்கில் கிட்ட கொண்டு போகிறோம். ஓகே, டன். ஓகே, ஸோ இப்போ முக்கியமான விஷயம் என்னென்ன முதல்ல நான் சொல்லியிருந்தேன். பிளேஸ், டைம், டேட். ஒரு இன்விடேஷன் நம்ம கொடுக்குறோன்னு சொன்னோன்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்கள் கட்டாயமாக இருக்கணும். ஓகே, இஃப் நாட் பீப்புள் won't come. People don't know when is it. Okay, so now
ஓகே, டேட், ஃபர்ஸ்ட் டேட் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வச்சுக்கோமே, 9 ஆகஸ்ட். பட் இன்னைக்கு தான் ஈவன் கார்டு அனுப்புவீங்களா? நோ. ஸோ நெவர் மைண்ட், வி கோ டு 10 செப்டம்பர். ஓகே, டன். Next month is the wedding date. Okay. So date done, time. Okay, for example morning wedding. Okay, 10:30 AM. Place. Okay, எங்க ballroom இருக்கலாம், ஏதாவது டெம்பிளா இருக்கலாம். ஸ்ரீ கணேஷா டெம்பிள். Okay, Batu Pahad. Okay, Sri Ganesha Temple, Batu Pahad. Okay. நீங்க வேற என்ன இன்ஃபர்மேஷன் வேணாலும் கொடுக்கலாம். Okay, now we go for the change for the phone. ஓகே, இதை வந்து நம்ம ஒன் சைடாகவும் கொண்டு வரலாம். வேடா. ஓகே, எல்லாமே ஒரே சைடு வந்துருச்சு பாருங்க. எல்லாம் ஒரே சைடு வந்துருச்சு. ஓகே, டன். இது வந்து இப்போ நம்ம ஸ்பேசிங் வந்து கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணுவோம், கிட்ட கொண்டு போவோம். ஓகே, ஃபாண்ட் சைஸை நீங்கள் ரிடியூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், டசன்ட் மேட்டர். ஃபாண்ட் சைஸ். ஓகே, யூ வாண்ட் டு கீப் திஸ் சைட் ஆல்சோ கேன். இது அப்படியே நீங்கள் வந்து உங்கள் ஸ்கூல் ஈவெண்ட்டாக இமேஜின் பண்ணுங்கள். மொதல் பர்த்டே கார்டு செஞ்சிட்டோம், பர்த்டேக்கும் நான் இப்படி தான் செய்ய போகிறேன் டீச்சர், கேன். ஓகே, நோ இஷ்யூ. ஓகே, ஸோ டைம் எல்லாம் செட் பண்ணிட்டோம். யூ வாண்ட் டு மேக் சென்டர். ஓகே, எந்த பக்கமானாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, வி மேக் இட் ஹியர் ஃபார் எக்ஸாம்பிள். நான் வேற என்ன அந்த இன்விடேஷனில், வெட்டிங் இன்விடேஷனில் கொடுக்கலாம். ஓகே, யூ வாண்ட் டு கிவ் கணேஷா. ஓகே, லார்ட் கணேஷா. நிறைய கணேஷா இருக்காங்க பாருங்க. ஓகே, இங்கே ஒரு கணேஷாவை வைக்கலாம். ஓகே, இங்கே ஒரு கணேஷா. டூப்ளிகேட் டூப்ளிகேட் பண்ணிங்கன்னா கிடச்சிரும். ஓகே, ஓகே, டன். இப்போ செகண்ட் பேஜ் டன். ஓகே, தேர்ட் பேஜ் வந்து தேங்க்யூ சொல்கிற மாதிரி வைக்கலாம். ஓகே, தேங்க்யூ சொல்கிற மாதிரி அதுலேயும் ஒரு கணேஷா படம் வச்சுட்டு யூ கேன் டெல் தேங்க்யூ. ஓகே, நம்ம போட்டு பார்ப்போம். தேங்க்யூ ஓ வித் லவ் செய்யலாம், தேங்க்யூ சொல்லலாம், நீங்களே கிரியேட் பண்ணலாம். இது கூட வைக்கலாம் பாருங்க. ஸோ கணேஷா மேலே மேக் இட் ஸ்மால். ஓகே, இங்கே பிகாக். ஓகே, இங்கே ஒரு பொண்ணு. ஓகே, மேக் இட் சென்டர். ஒரு பையன். இல்லை எனக்கு இது வேணாம் டீச்சர்னாலும் நீங்கள் மாற்றிக்கலாம், நோ இஷ்யூவா. ஓகே, ரொம்ப காடியாக பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா அப்புறம் ரொம்ப காடியாயிரும். ஓகே, யூ சி விச் சைட். ஓகே, ஒன் மோர் திங்க, நான் லாஸ்ட் வீக் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். என்ன சொல்லி கொடுத்தேன்னா, நீங்கள் ஆட் பண்ண போகிற பிக்சர்ஸ் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பிக்சர்ஸ் கலர்ஸ் பிடிக்கல டீச்சர், நான் இந்த சட்டை கலரை மாற்ற போகிறேன். யூ கேன் சேஞ்ச் கலர்ஸ். யூ கேன் சேஞ்ச் த கலர்ஸ். பார்த்தீங்களா, எல்லோ கலர் ஆயிடுச்சு. ஓகே, ரெட் கலர், க்ரீன் கலர், ஆனால் ஃபேஸோட மாறிடும். ஸோ ஓகே, ரைட், யூ கேன் சேஞ்ச். நோ இஷ்யூ. ஓகே, நவ் ஓகே. இப்போ இதில் வந்து கணேஷாவை நம்ம சின்னதாக்கிட்டு இது இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ ஒரு தேங்க்யூ டைப் பண்ண போகிறோம். ஓகே, தேங்க் யூ, டன். ஓகே, நீங்கள் வந்து ஃபோன்ஸை மாற்றலாம். யூ கேன் சேஞ்ச் த ஃபோனை.
ஓகே, டன். ஓகே, இப்போ இதுக்கு அனிமேஷன் செட் பண்ண போறோம். நான் முதலே சொன்னேன் அனிமேஷன் யூ கேன் செட் எனிதிங். ஓகே, இதுக்கு ஒவ்வொரு பிக்சரையும் நீங்க கிளிக் பண்ணி தான் அனிமேஷன் செய்ய முடியும். நீங்க கேட்கலாம், டீச்சர் நான் இது அனிமேஷன் வச்சுட்டேன். இது பாருங்க, இது வச்சுட்டேன். ஆனா எனக்கு பிடிக்கல டீச்சர்னா ரிமூவ் அனிமேஷன் போயிடும். ஓகே, யூ கேன் செட் பேக் அகெயின். ஓகே, தேங்க்யூ. இந்த தேங்க்யூ ஃபோன் கூட எப்படி வரலான்றதை நீங்க செட் பண்ணலாம். ஓகே, நான் இப்போ எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணிட்டோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பேஜ் டன், செகண்ட் பேஜ் இஸ் டன், தேர்ட் பேஜ் இஸ் டன். ஓகே, ஃபர்ஸ்ட் பேஜை வந்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது இங்கே கோசமாக இருக்குது. ஸோ அதை கூட நீங்கள் வந்து மாற்றலாம், நோ இஷ்யூ. ஓகே, என்ன வைக்கலான்னா கொஞ்ச நேரம் நம்ம டூப்ளிகேட் பண்ணுவோம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் சாரியா பேக் இந்த செகண்ட் பேஜில் இந்த கர்டன் எடுத்துருவோம். ஓகே, இங்கே முதல்ல நம்ம என்ன யூஸ் பண்ணோம், பார்டர்ஸு, ஆர்ச்சு, இல்லை விளக்கு, ஏதாவது விளக்கு வைக்கலாம். ஸோ இது வைக்கலாம், just to give nice duplicate. ஓகே, now done. ஸோ இப்போ பாருங்க, இப்போ திரும்ப நம்ம என்ன செய்வோம்னா இந்த கர்ட்டனை காப்பி பேஸ்ட் பண்ணி காப்பி வி பேஸ்ட் இட் ஹியர். ஓகே, கர்டன் க்ளோஸ் பண்ணிடுச்சு. நான் ஏன் இதை செஞ்சேன்னா முதல்ல நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது கோசோங்க இருந்துச்சு, காலியாக இருந்துச்சு. இப்போ நான் விளக்கு வச்சுருக்கேன், அதுக்காக தான் நான் இதை செஞ்சேன். ஓகே ஓகே, நான் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் மியூசிக் போட போகிறோம். பாருங்க, இன்னைக்கு நான் டீச்சர் உங்களுக்கு மியூசிக் சொல்லி கொடுக்குறேன். ஆடியோ போயிட்டு யூ சர்ச் ஃபார் இந்தியன், ஏன்னா இது இப்போ வெட்டிங்னால இந்தியன் மியூசிக், இந்தியன் கிளாசிக்கல் ஃப்ளூட். ஓகே, எது வேணாலும் நீங்கள் பார்க்கலாம், ஜஸ்ட் ப்ளே அண்ட் சி. ஓகே, டன். நம்ம மியூசிக் போட்டோம். யூ கேன் சர்ச், நீங்கள் இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக், இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் போட்டால் வரும். ஓகே, now you see teacher playing this. Okay, we save first, download as a video. ஓகே, அது டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது டவுன்லோட் ஆகுற வரைக்கும் டீச்சர் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் டவுன்லோட். நான் வந்து இன்னொரு இன்விடேஷன் உங்களுக்கு காட்டிடுறேன். தெரியுதா ராஜேஷ்? ஸ்க்ரீன் தெரியுதா ராஜேஷ்? ப்ளூ கலர். ஓகே, டன். சியா ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள்.
இப்போ நம்மளோட இன்விடேஷனை இதுதான் நம்மளோட இன்விடேஷன். இவ்வளோ நாள் நம்ம செஞ்சோம்ல அது. Okay, so again one more time, I play for you. ஓகேவா? ஓகே, டன். ஸோ இன்னைக்கு டாபிக் நம்ம முடிச்சிட்டோம். ஓகே, நம்ம 2 டைப் பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா, ஒன்று வந்து கார்ட் டைப், மியூசிக் இல்லாமல் ஒரு கார்ட்டா எப்படி கொடுக்கறது பார்த்தோம். ரெண்டாவது இன்விடேஷன் வந்து மியூசிக் வித் த மியூசிக். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட் வந்து 30 ரிங்கிட் டு 35 ரிங்கிட். அதே நீங்கள் நிறையா பிக்சர்ஸ்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் 50 ரிங்கிட்லாம் கூட சார்ஜ் பண்ணுவாங்க, 40 டு 45. ஸோ நீங்கள் உங்களோட என்ன சொல்கிறது, உங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் அந்த ஒரு சின்ன பிஸ்னஸை வந்து நீங்கள் செய்யலாம். அமாங் யோர் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்க்கோ ஒரு கார்ட் செஞ்சு கொடுக்கறது, ஒரு பர்த்டே கார்ட் செஞ்சு கொடுக்கறது. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம், நோ ப்ராப்ளம். உங்கள் ஸ்கூலில் ஒரு ஈவெண்ட்ஸ்க்கு கார்ட் செய்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அரிய அனுகுரா சிம்மர்லாங் வருது. ஓகே, ஒரு கார்ட் செய்யலாம், ஒரு இன்விடேஷன் செய்யலாம். ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவல் செய்வீங்க ஸ்கூலில், அதுக்கு ஒரு இன்விடேஷன், டீச்சர் இந்த வாட்டி நான் செஞ்சு கொடுக்குறேன் டீச்சர் இன்விடேஷன், அந்த பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு செய்யலாம். ஸோ நீங்கள் செய்ய போகிற அந்த ஒவ்வொரு இன்விடேஷனோட ஈவெண்ட்ஸும் வந்து மஸ்ட் பி ரிலேட்டட். பொங்கலாக இருந்துச்சுன்னா பொங்கலோட பிக்சர்ஸ்லாம் இருக்கணும், பர்த்டேவாக இருந்துச்சுன்னா பர்த்டேவோட பிக்சர்ஸாக இருக்கணும். ஓகேவா?